ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் 2ல் ஆப்டிக்ஸ் லெசனில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனல் வந்து ஒரு நியூ பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸ்னு. அதில் உங்களுக்கு அந்த 6 பார்ட்ஸுமே இருக்கும், போய் பார்த்துக்கோங்களேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம டிண்டால் ஸ்கேட்டரிங் பார்க்குறோம். நம்ம இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் ப்ரீவியஸ் வீடியோவில் ரிலீஸ் ஸ்கேட்டரிங், மெய் ஸ்கேட்டரிங் பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அங்கே லெசனுக்குள்ளே போகலாம். டிண்டால் ஸ்கேட்டரிங். When a beam of sunlight enters into a dusty room through a window, then its path becomes visible to us. This is because the tiny dust particles present in the air of the room scatter the beam of light. This is an example of Tyndall scattering. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இது எப்படின்னா, இப்போ ஒரு நம்மளே பார்த்துருப்போம், ஒரு டஸ்ட்டாக இருக்கிற ரூமில் வந்து ஒரு சன்லைட் வருது அப்படின்னா, ஒரு விண்டோ வழியாவோ இல்லை டோர் வழியாவோ, அதில் வந்து அந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்லைட்டில் சின்ன சின்ன டஸ்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிண்டால் ஸ்கேட்டரிங் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி பார்க்கலாம். ஒரு சன்லைட், ஒரு பீம் ஆஃப் சன்லைட் வந்து ஒரு டஸ்டி ரூமில் வருது, அதாவது ஒரு விண்டோ வழியாக வருது அப்படின்னா அதோடைய பாத்தெலாம் எப்படி இருக்கணும், ரொம்ப விசிபிளாக ஆகிடும் அப்படின்றாங்க. தி பாத் பிகம் விசிபிள். இது ஏன் அப்படின்னா, அந்த ரூமில் சின்ன டைனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஏரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த பீம் ஆஃப் லைட் வந்து நம்மளுக்கு ஸ்காட்டர் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் திஸ் இஸ் an example of Tyndall scattering. The scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect. இப்போ கொலாய்டல் சொல்யூஷனில் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரேஸ் வந்து கொலாய்டல் பார்ட்டிகல்ஸால் ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் டிண்டால் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம ராமன் ஸ்கேட்டரிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஹையர் கிளாஸில் இல்லை 11th 12thலலாம் கூட இது படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டானது நல்லா பார்த்துக்கோங்க. நவ் ராமன் ஸ்கேட்டரிங். When a parallel beam of monochromatic single colored light passes through a gas or liquid or transparent solid, a part of light rays are scattered. குரோமாட்டிக் அப்படின்னா கலர், மோனோ மீன்ஸ் ஒன், அதான் சிங்கிள் கலர்டு. ஒரு பேரலல் பீம் ஆஃப் சிங்கிள் கலர்டு மோனோக்ரோமாட்டிக் வந்து ஒரு கேஸ் வழியாவோ லிக்விட் வழியாவோ இல்லை டிரான்ஸ்பரண்ட் சால்ட் வழியாவோ வருது அப்படின்னா அதோடைய பார்ட் ஆஃப் லைட் ரேஸ் வந்து எப்படி ஆகும்னா ஸ்காட்டர்ட் ஆகும் அப்படின்றாங்க. தி பார்ட் ஆஃப் லைட் ரேஸ் ஆர் ஸ்காட்டர்ட். ஓகேவா? The scattered light contains some additional frequencies or wavelength other than that of incident ray frequency or wavelength. This is known as Raman scattering or Raman effect. இப்போ இந்த ஸ்கேட்டர்ட் லைட் வந்து சில அடிஷ்னல் வந்து கண்டெயின் சம் அடிஷ்னல் ஃப்ரீக்குவன்சிஸ் இல்லைனா வேவ்லென்த் கூட வேறு இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி ஆர் வேவ்லென்த். ஃப்ரீக்குவன்சிஸ் இல்லைனா வேவ்லென்த்து, அதுக்கப்புறமா வேறு இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி ஆர் வேவ்லென்த். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். ஓகேவா? அதாவது ஒரு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்து சில அடிஷ்னல் ஃப்ரீக்குவன்சி, அதாவது சில அடிஷ்னல் கண்டெயின் பண்ணியிருக்கு. என்னது? ஃப்ரீக்குவன்சிஸ் இல்லைனா வேவ்லென்த், அதர் இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி ஆர் வேவ்லென்த். இதை என்ன சொல்லுவோம்? ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். ஓகேவா? Raman scattering is defined as the interaction of light ray with the particle of pure liquid or transparent solid which lead to a change in wavelength or frequency. Raman scattering நமக்கு என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இந்த இன்டராக்ஷன் ஆஃப் லைட் ரே வந்து சில பார்ட்டிகல்ஸ், அதாவது பியூர் லிக்விட் இல்லை டிரான்ஸ்பரண்ட் சாலிட் கூட வரும்போது அதோடைய வேவ்லென்த் இல்லைனா ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? Next, the spectral lines having frequency equal to the incident ray frequency is called release line. இப்போ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஃப்ரீக்குவன்சியும் இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்குவன்சி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் லைன். எப்படி சொல்லலாம்? ஃப்ரீக்குவன்சி இஸ் ஈக்குவல் டு இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா ரிலீஸ் லைன். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் ஆர் ஹேவிங் ஃப்ரீக்குவன்சி அதர் தென் த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்குவன்சி ஆர் கால்டு ராமன் லைன்ஸ். இதே ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்க்கு ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்குது, வேறு இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்குவன்சி இருந்துச்சு அப்படின்னா ராமன் லைன். ஓகேவா? The lines having frequency lower than the incident frequency is called Stokes lines. அதாவது இந்த லைன்ஸுக்கு வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சியோட ஃப்ரீக்குவன்சிஸ் லோவராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோக்ஸ் லைன்ஸ்னு அப்படி நோட் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் அந்த லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஹையர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் கால்ட் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ். இதே அந்த லைன்ஸ்க்கு வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃப்ரீக்வன்சிஸ் ஹையராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ வில் ஸ்டடி மோர் அபவுட் ராமன் எஃபெக்ட் இன் ஹையர் கிளாஸஸ். நம்ம ராமன் எஃபெக்ட் படி ஹையர் கிளாஸில் நிறைய பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லென்சஸ் பார்க்கலாம்.